அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவுடன் நான் வந்து பதிவு செய்கிறேன். என்ன காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 15-16 என்னோட ரிசப்ஷன் அண்டு வந்து திருமணம் வந்து நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த திருமணம் நான் நினச்சி பார்த்ததை விட மிக சிறப்பாக நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடந்தது. நினச்சதை விட எத்தனையோ எக்ஸுக்கு சொல்லலாம், அவ்வளோ சிறப்பாக நடந்தது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் முன் நின்று துணை நின்று மிகப்பெரிய லெவலில் இந்த திருமணத்தை நடத்தி வச்சாரு. என்னோட குருமார்கள் அனைவரும் வந்து ஸ்தூல குருவாக இருக்கட்டும், சூட்சம குருவாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து மிக சிறப்பாக நடத்தி வச்சாங்க. ப்ளஸ் வந்து உங்களோட அன்பு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ அன்பு. கிட்டத்தட்ட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், தனித்தனியாக ஒருத்தரையும் வாங்க வாங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணல, ஒரு வீடியோ பதிவாக போட்டு என்னோட திருமணத்தில் நீங்களும் கலந்துக்கலாம், வந்து வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவிலேருந்து, மலேசியாவிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துலாம் பல பேர் வந்து வாழ்த்திட்டு போனீங்க, திருமணத்துக்கு வந்து கலந்துருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் கூட வந்து கலந்துருந்தீங்க. அதுக்கப்புறம் முன்னின்று நடத்திய பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வாலண்டியர்ஸ் அண்ட் அழைக்கிறான் மாதவனோட ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட எல்லோருமே வந்து மிக சிறப்பாக இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அழகாக அந்த நன்றின்னு ஒரே ஒரு வார்த்தையில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக முடியாது. ஏன்னா நீங்கள் ஒருத்தரும் இருந்து அவ்வளோ விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்து இதை சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு போயிருக்கீங்கன்னும் போது மிகப்பெரிய லெவலில் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ அன்பு நீங்கள் செலுத்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிகள். அதை விட என்ன உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன்னா, இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 days பேக், இந்த திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு 12 days பேக் வந்து வேற ஒரு மஹாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது என்னாச்சுன்னா, அங்கே ரோட்டில் வந்து பள்ளம் தோண்டி பார்க்கிங்க்கெலாம் கொஞ்சம் வந்து ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஸோ பார்க் பண்ணுறது ரொம்ப சிரமமாக ஆகிடும் அப்படின்றதுனால வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நியர்பை ஏதாவது பிளேசஸ் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஸ்ரீ அமிர்தா பேலஸ் வந்து கிட்டத்தட்ட முன்னாடி இருந்த மண்டபத்தை விட ஒரு 800 மீட்டர் வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ அமிர்தா பேலஸ் கிடச்சிது. அந்த அமிர்தா பேலஸோட ஓனரை பற்றி சொல்லவே வேணாம். மிக சிறப்பான ஒரு அண்ணன், ரொம்ப நெருங்கிய ஒரு அண்ணனாக மாறிட்டார். கிட்டத்தட்ட அவரும் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் தான் ட்ராவல் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு இடத்த எடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அவருமே வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மண்டபத்தை எடுக்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மண்டபத்தை அந்த ஒரு 10 to 12 daysக்கு முன்னாடி நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக மதுரைக்கு விபூதி சித்தர்கிட்ட போயிருந்தேன். ஸோ விபூதி சித்தர்கிட்ட போயிருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பத்திரிக்கையை கொண்டு போய் கணக்கம்பட்டியில் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் திண்டுக்கல் வெளியே போகிற மாதிரி இருந்தால் கணக்கம்பட்டியில் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் நானும் திண்டுக்கல் வெளியே தான், நான் வேறு ஒரு இடத்துக்கு நான் போகிறேன். சரி ஓகேன்னு சொல்லி போய் வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறேன். போகும்போது நைட்டு ஒரு 11 மணி போல் போகிறேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜை, அதான் அந்த 12 மணி ஆரம்பிச்சதுக்கப்புறமே குரு பூஜை ஸ்டார்ட் ஆகும். செம்ம கூட்டம், ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் பூந்து உள்ளே போய் நான் வந்து இந்த பத்திரிக்கையை வச்சுட்டு வந்துட்டு இந்த ஒரு அட்வான்ஸை வந்து இந்த ஸ்ரீ அமிர்தா பேலஸில் தான் நான் சொன்னேன், இந்த ஒரு 12 நாளைக்கு முன்னாடி மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அமிர்தா பேலஸில் நான் போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு இந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியே வரேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு அவங்கக்கிட்ட இருந்து வந்து ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா ஒரு வீடியோ. அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். அவங்க கணக்கம்பட்டியிலேருந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க, ஐயாவோட சமாதியை வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. எதுக்கு இது எனக்கு அனுப்புனீங்கன்னு சொல்லி கேட்டால் கீழே ஒரு மெசேஜ் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஐயா உங்களுக்கு அனுப்ப சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா அனுப்ப சொல்லி சொன்னாருன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தோணுச்சு, இங்கே உட்காந்தப்போ உங்களை பற்றி நினச்ச உடனே உங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அதனால தான் வந்து அனுப்ப சொன்னாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு அனுப்புனேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா அங்கே இருக்கும்போது கொண்டு போய் பத்திரிக்கை வச்சுட்டு போங்கன்னு சொல்லி விபூதி சித்தர் அவர் சொன்ன உடனே சரின்னு சொல்லி நம்ம விபூதி சித்தர் சொன்னதோட பேரில் நம்ம கொண்டு போய் வைக்க போனோம். பார்த்தா அங்கே வந்து ஒரு குரு பூஜை நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி இங்கே வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது அவரோட சமாதியை வந்து எடுத்து அனுப்புகிறாங்க. அது ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக நினச்சதை விட ரொம்ப அழகாக எல்லா விதத்துலேயுமே சரி, சாப்பாடாக இருக்கட்டும், வந்து போன ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே வந்துக்கிட்ட அந்த வெல்கம் கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வேறு லெவலில் செயல்பட்டாங்க. அது இறைவனோட அனுகிரகம் அப்படின்னு தான் சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, எல்லாமே ஒரே மாதிரி அலைன் ஆகுறதுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த
வந்தவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், இந்த கல்யாணத்தை முன் நின்று நடத்திய மகாவிஷ்ணு அவர்களுக்கு, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணு அவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், அழைக்கிறான் மாதனோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ரொம்ப சிறப்பாக அன்பாக இருந்து இந்த திருமணத்தை நீங்கள் நடத்தி கொடுத்துட்டு போனீங்க. உங்களுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகள், ரொம்ப பெரிய சந்தோஷம். அதை விட என்ன ரொம்ப சிறப்பாக ஃபீல் பண்ண வச்சது அப்படின்னா எந்த இடம் அப்படின்னா, திருமணம் வந்து கோவிலில், மாடம்பாக்கம் சிவன் கோயிலில். சரி, மாடம்பாக்கம் சிவன் கோயிலில் திருமணம் நடந்துட்டு திரும்பவும் இங்கே வந்து மண்டபத்துக்கு வரணும். ஸோ மண்டபத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செம்ம மழை பெஞ்சுது. இந்த ஏப்ரல் மாதத்தில் மழை பெய்யுமானா சந்தேகம்தான். அழகாக மழை பெஞ்சுது. பெஞ்ச உடனே உள்ளே இருந்து ஒரு உணர்வு சொல்லுது, மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸ்ன்னு சொல்லி எனக்கு சொல்லுது. அப்படியே மண்டபத்துக்குள்ளே போன உடனே எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு நெருங்கி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ் தெரியுமா மழை பெய்யுறது, அது இந்த நேரத்தில் மிகப்பெரிய அனுகிரகம், இது மிகப்பெரிய அனுகிரகம்னு சொல்லி சொன்னாங்க. இறைவன் அந்த நேரத்தில் நினச்சி பார்க்கும்போது கண்ணில் இருந்து அழுகே வந்துருச்சு. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த நமக்காக இந்த ஒரு பிரபஞ்சம் பண்ணி கொடுக்குதுன்னும் போது பெரிய 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 சந்தோஷமாக அதை நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது எப்போ வேணால் வந்திருந்துருக்கலாம். காலை நேரத்தில் வந்திருந்ததுன்னா நம்ம உட்காந்து தாலி கட்டுற இடமே ஃபுல்லாக நனைஞ்சிருந்திருக்கும். வெளியே யாரும் வந்து நின்று பார்த்துருக்க முடியாது. வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். அந்த டைம்லும் பெய்யல. அதே மாதிரி நம்ம இந்த திருமணத்தை முடிச்சுட்டு திரும்ப மண்டபத்துக்கு போகும்போது பெய்யல. அந்த சாப்பிட்டுட்டு எல்லாம் வெளியேறி அவங்கவுங்க வீட்டில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த டைமில் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக அதை நான் பார்த்தேன். ரொம்ப பெரிய சந்தோஷமாக பார்த்தேன். இறைவனே இறங்கி பிளஸ் பண்ண மாதிரி தான் நான் ஒரு ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பல பேர் நீங்கள் வந்து வரணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க, வர முடியாமல் கூட போயிருந்துருக்கலாம் கடைசி நேரத்தில். இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, அதனால் என்னால் வர முடியாது, அதனால் நான் வந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து மெசேஜ் போட்டிருந்தீங்க. பல பேர்னால வரணும்னு நினச்சும் வர முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல, நீங்கள் அங்கேருந்தே வேண்டிக்கிட்டது மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருமே வந்து ரொம்ப சிறப்பாக இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்துட்டு போனீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வந்து பதிவுகள் எல்லாமே பதிவிட ஆரம்பிப்பேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 5-6 நாளைக்கு மேலே நம்மளோட வீடியோஸ் எதுவும் வராதுக்கான காரணம் இந்த திருமணம் வேலைகள்லாம் இருந்ததுனால. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வரும். ஃபாலோ பண்ணாதவங்க நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ அடுத்து நடக்கக்கூடிய யாத்ரா பற்றியும் இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர், ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா நம்மளோட அப்டேட்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.